சென்டர் ப்ளீட்டை இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ளீட்டாக வந்து எடுத்து நீட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் நீட்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை அயர்ன் பண்ண போகிறேன். இதில் நான் வந்து சென்டர் ப்ளீட் வந்து 8 சென்டர் ப்ளீட் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட எடுத்துடலாம். இந்த மாதிரி நீட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ சென்டரில் ஒரு பின் பண்ண போகிறேன். என்ன சொன்னால் நான் ஹேங்கரில் போடும்போது அது வந்து அங்கால இங்கால ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிட்டேன்னு சொன்னால் அப்படியே நீட்டாக இருக்கும். பின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ளீட்டுக்குள்ளேயும் நான் வந்து அயனரால் அயர்ன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கீழே வந்து பார்டர்லேயும் நான் வந்து ஒரு பின் பண்ண போகிறேன். அப்படித்தையும் பின் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஃபோல்ட் பண்ணி ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கீழ் பார்டரையும் நான் பின் பண்ணிவிட்டு சாரியை வந்து அடுத்த பக்கம் திருப்பி உள் பக்கத்தால் நான் சாரியை வந்து அயர்ன் பண்ணுறேன். ஏன் இப்படி செய்கிறேன்னு சொன்னால் அப்போ வெளிப்பக்க ப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்பவும் நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு ப்ளீட்டாக உள் பக்கத்தால் அயர்ன் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமும் வந்து நான் மேலால் திரும்பி ஒருக்க அயர்ன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சாரியை எப்படி ஃபோல்ட் பண்ணி ஹேங்கரில் ஹேங் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். அது வரைக்கும் என் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.